ஹலோ எவ்ரிவன், உங்களை வந்து பண்ணா வெப் டெவலப்மெண்ட் சீரிஸ்க்கு அகைன் வந்து பண்ணா ஹாப்பியா வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இமேஜஸ் வந்து பண்ணா எப்படி ஆட் பண்றது. ஒரு வெப் பேஜ்ல ஒரு HTML ஆன ஒரு இமேஜ் வந்து பண்ணா எப்படி ஆட் பண்ண போறோம், அதை நம்ம வந்து பண்ணா எப்படி எல்லாம் ஸ்டைல் பண்ணலாம், நம்ம டிவிஷன்ல வந்து பண்ணா எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், அது எல்லாத்தையும் இந்த வீடியோல வந்து பண்ணா தெளிவா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போதும் போல ஒரு நியூ ஃபைல் வந்து பண்ணா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் நேம் வந்து பார்த்தீங்கன்னா images.html. எஸ், ஸோ HTMLங்கிற அந்த ஃபைல் வந்து இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இப்போ நான் வந்து இப்போ பேசிக் கொடுத்து அந்த ஷார்ட்கட் கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை கொண்டு வர்றதுக்கு ஓகே, பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ டைரக்டா பாடி டேக்ல அந்த இமேஜை கொண்டு வராம நான் அந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு டிவிஷனுக்குள்ள ஒரு இமேஜ் வந்து இப்போ நான் கொண்டு வர போறேன். எஸ், ஸோ டிஐவி. ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு டிவிஷனுக்குள்ள நான் வந்து பண்ண இமேஜ் வந்து பண்ண கொண்டு வர போறேன். ஒரு கண்டெய்னர் மாதிரி வந்து பண்ண அதை யூஸ் பண்ண போறேன். ஸோ இமேஜை கொண்டு வர நம்ம யூஸ் பண்ண போற டேக் வந்து பண்ணா ஐஎம்ஜி டேக். ஓகே, ஐஎம்ஜின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு அந்த இமேஜ் டேக் வந்து பண்ணா வந்துடும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேக் வந்து பண்ணா இருக்காது. எஸ், ஸோ இந்த இடத்துல H1 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஓப்பனிங் டேக் இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்கும். ஸோ இது வந்து பண்ணா பேர் டேக், இது வந்து பண்ணா அன்பேர் டேக். ஓகே, அதாவது செல்ஃப் க்ளோசிங் டேக். ஸோ இந்த டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேர் வந்து பண்ணா இருக்காது. ஸோ செல்ஃப் க்ளோசிங் டேக் வந்து பண்ண சொல்லுவாங்க. பட் இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஆர்சிங்கிற ஆட்ரிபியூட் அதுல வந்து பண்ணா ஏஎல்டிங்கிற ஆட்ரிபியூட். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஃபைலை வந்து பண்ணா ரன் பண்றேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஓகே, ஸோ ரன் ஆயிருச்சு. என்னோட பேஜ்ல வந்து பண்ணா இமேஜ் டேக் இருக்கு, ஆனா வந்து பண்ணா அந்த இமேஜுக்கான சோர்ஸ் இல்லை, எஸ்ஆர்சி. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நம்ம வந்து ஹெட்டிங் மாதிரி டைரக்டா வந்து பண்ணா டெக்ஸ்டா கொடுத்துட முடியாது. ஸோ இமேஜுக்கான சோர்ஸ் வந்து பண்ணா ப்ரொவைட் பண்ணும். அந்த இமேஜ் வந்து பண்ணா எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, அதோட அட்ரஸ் என்ன, அதுக்கான சோர்ஸ் எஸ்ஆர்சி அப்படின்னா இந்த இடத்துல வந்து பண்ணா சோர்ஸ் வந்து பண்ண சொல்லுவோம். அந்த சோர்ஸுக்குள்ள அந்த இமேஜை பத்தின டீடைல்ஸ் வந்து பண்ணா ப்ரொவைட் பண்ணும். பட் ஒரு டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளையண்டோட ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கிளையண்ட் கிட்ட இருந்து இமேஜஸ் வர லேட் ஆகும். ஸோ எய்தர் டூப்ளிகேட் இமேஜ் வந்து பண்ணா, அதாவது டூப்ளிகேட் அப்படின்னா ஸோ அப்போதைக்கு கிடைக்கிற இமேஜஸ் வந்து பண்ணா இந்த இடத்துல போஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இமேஜோட சோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் தெரியுது அவங்களுக்கு. ஸோ இமேஜ் டேக் இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னே தெரியல. அப்படி இருந்தாலும் ஏன் இருக்குன்னு தெரியல, அந்த இடத்துல என்ன இமேஜ் வரும்னு தெரியல. ஸோ தட்ஸ் வை ஒரு டெவலப்பரோட ரெஃபரன்ஸ்க்காக இந்த இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட அந்த டெக்ஸ்ட் வந்து பண்ண கொடுத்துக்கலாம், ஆல்டர்னேட் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இமேஜோட சோர்ஸ் வர வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் இமேஜ். ஸோ இதில் வந்து பண்ணா நான் ஃப்ரண்ட் இமேஜ்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்ச மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா, ஆல்டர்னேட்டா ஒரு டெக்ஸ்ட் வந்து பண்ண கொடுக்குறேன். இது நான் வெப் பேஜ் பில்ட் பண்ணும்போது ஓகே, இதுல வந்து பண்ணா இமேஜ் வருது. அந்த நான் பெரிய ப்ராஜெக்டா பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை நான் பார்த்தோன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடும். ஓகே, இந்த இடத்துல வந்து பண்ணா மெயின் இமேஜ் வந்து பண்ணா வருது. ஸோ தட்ஸ் வே ஒரு டெவலப்பருக்கான ரெஃபரன்ஸ் கொடுக்க தான் இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து பண்ணா யூஸ் பண்றோம். ஸோ அன்டில் அந்த இமேஜோட சோர்ஸ் வர வரைக்கும். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். இந்த இமேஜோட சோர்ஸ் வந்து பார்த்தா எய்தர் ஆன்லைன்லயும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன்லயும் கொடுக்கலாம். அதாவது நம்மளோட ஃபோல்டர்ல சேவ் ஃபோல்டர்லயோ அப்படி இல்லைன்னா தனியா இமேஜ்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணியோ நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இமேஜ் ஆட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா குரோம்ல போயிட்டு டைரக்டா இமேஜ் வந்து பண்ண கொண்டு வர முடியும். ஸோ ரெண்டு விதமா நம்ம வந்து பண்ண இமேஜ் வந்து பண்ண ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பண்ண காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து பண்ணா இமேஜ் வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த இமேஜுக்கான சோர்ஸ் வந்து பண்ண எடுக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் போயிட்டு என்ன எடுக்கலாம், ஓகே, ஸோ ஜொமேட்டோ ப்ரொஃபைல் இமேஜ். சும்மா வந்து பண்ணா ஜொமேட்டோ ப்ரொஃபைல் இமேஜ் வந்து பண்ண எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து பண்ணா இமேஜஸ் கொடுத்துட்டு, ஓகே, இமேஜஸ் கொடுத்துட்டு எஸ். ஸோ நான் இந்த இடத்துல இந்த இமேஜ் வந்து பண்ண செலக்ட் பண்றேன். ஸோ இந்த இமேஜை நம்ம ரெண்டு விதமா கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ். நீங்க எப்படி வேணாலும் வந்து பண்ண இமேஜ் சேவ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன்னா இங்க குரோம்ல இருக்க ஆப்ஷன் வந்து பண்ணா சேவ் இமேஜஸ் கொடுத்து நான் என்னோட ஃபோல்டர் எங்க இருக்கோ அங்க போறேன். ஃப்ரண்ட் எண்டுங்கிற ஃபோல்டர்ல போயிட்டு
ஃபுட். ஸோ ஃபுட்டுங்கிற நேம்ல எந்த நேம் வேணா கொடுத்துக்கலாம். சிங்கிள் நேம்ல கண்டினியூஸா இருக்கணும். ஸோ சிங்கிள் நேம் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. நான் வந்து கண்டினியூஸா இருக்கணும். ஸோ ஃபுட் டெலிவரி சொல்லிட்டு ஸ்பேஸ் விட்டீங்க அப்படின்னா அவுட்புட் வராது. ஸோ ஃபுட் அண்டர்ஸ்கோர் டெலிவரி வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி 2 நேம் யூஸ் பண்ணும்போது கண்டினியூட்டி வந்து இருக்க மாதிரி பார்த்துங்க. அண்ட் சேவ் கொடுத்தா அப்படின்னா என்னோட ஃபோல்டர்ல அந்த இமேஜ் வந்து சேவ் ஆயிடும். ஸோ புரியுதா உங்களுக்கு? அந்த ஃபோல்டர்ல வந்து இமேஜ் வந்து சேவ் ஆயிடும். இப்போ நம்மளால ஆஃப்லைன்ல வந்து கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்சில போயிட்டு அந்த நேமை மட்டும், அந்த நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நீங்க வந்து டைப் பண்ணீங்கன்னா சஜஷன்ல காமிக்கும். அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வெப்பேஜ், எஸ், ஸோ நம்ம குரோம்ல பார்த்த அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் பண்ணதை ஆஃப்லைன்ல வந்து ஃபோல்டர்ல சேவ் பண்ணிட்டோம். ஆஃப்லைன்ல இருக்க இமேஜை அந்த நேமை கால் பண்ணா போதும். இல்ல எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து ஆஃப்லைன்ல வேணாம், ஆன்லைன்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்க, காப்பி இமேஜ் அட்ரஸ், அந்த இமேஜோட அட்ரஸ். ஓகே, இதான் வந்து அப்சல்யூட் அட்ரஸ். அது வந்து ரிலேட்டிவ் அட்ரஸ் சொல்லுவாங்க, இந்த டைரக்ட் அட்ரஸ் கொடுக்குறது. இது வந்து அப்சல்யூட் அட்ரஸ். ரிலேட்டிவ் அப்படின்னா க்ளோசஸ்ட் அட்ரஸ். ஸோ அந்த ஃபோல்டர்ல எங்க இருக்கும் அந்த க்ளோசஸ்ட் அட்ரஸ் வந்து இருக்கும். இப்போ நான் போயிட்டு ஆன்லைன் மெத்தட் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். ஆஃப்லைன்ல அந்த ஃபோல்டர்ல வந்து இருந்த நேம் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்றேன்னா அந்த அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னோட வெப் பேஜ்ல இந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். பட் இது ரொம்ப வந்து சைஸ் பெருசா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஈவன் 25% ஜூம் வச்சுமே வந்து இவ்வளவு பெருசா வந்து அந்த இமேஜ் இருக்கு. ஸோ 100ல வச்சா அப்படின்னா எஸ், இதான் டிஃபால்ட்டான இமேஜ் சைஸ். இப்போ முடிஞ்சா. ஸோ இதை வந்து ஆன்லைன் மெத்தட் அண்ட் தென் ஆஃப்லைன் மெத்தட். இந்த 2 விதமா நீங்க வந்து இமேஜை உங்க வெப்பேஜ்ல வந்து கொண்டு வரலாம். அந்த இதை ஸ்டைல் பண்ணும் அப்படின்னா எப்போதும் போல ஸ்டைல் டேக் யூஸ் பண்றோம். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரீவியஸ் வீடியோல போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்டர்னல் மெத்தட்ல டிவிஷனை செலக்ட் பண்ணி, ஓகே, ஸோ டிவிஷனை செலக்ட் பண்ணி அதோட வித் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 700 பிக்சலும், ஹைட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி 700 பிக்சல் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் டாட், ஓகே, ஸோ டாட் அந்த டிவிஷனுக்குள்ள இருக்க, சாரி நாட் டாட், நம்ம கிளாஸ் நேம் எதுவுமே யூஸ் பண்ணல, அந்த டிவிஷனுக்குள்ள இருக்க இமேஜ் நம்ம வந்து செலக்ட் பண்றோம். இதுல கிளாஸ் நேம் எதுவுமே யூஸ் பண்ணல, ஒரே ஒரு டிவிஷன்னால அதை கிளாஸிஃபை பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ அதனால டைப் செலக்டர்ல இதை பண்ணிருக்கேன். அந்த டிவிஷனுக்குள்ள இருக்க இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவிஷன் எவ்வளவு வித் இருக்கோ அது அப்படியே கொடுக்கலாம். அப்படி இல்லையா அதோட பேரண்ட் டிவிஷன் எவ்வளவு இருக்கோ அது 100% நம்மளால கொடுக்க முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர், ஸோ ப்ளூ வயலட் கொடுத்து நான் காமிக்கிறேன். எஸ், இதான் வந்து இப்போ அந்த டிவிஷனோட சைஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ 100%ல வச்சோம் அப்படின்னா ஸோ இதான் வந்து டிவிஷனோட சைஸ். இப்போ ஹைட்டும் நான் வந்து 100% கொடுத்தா அப்படின்னா எஸ், இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ எதுக்காக நம்ம வந்து பிக்சல் யூஸ் பண்றோம், எதுக்காக வந்து பர்சன்டேஜ் யூஸ் பண்றோம்? ஸோ பிக்சல்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வேல்யூவை செட் பண்றோம். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வந்து அந்த வேல்யூல நமக்கு எவ்வளவு தேவை. ஸோ வேல்யூவை செட் பண்ணா பிக்சல் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூல நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தேவைங்கிறது வந்து நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வித்து வந்து பாத்தீங்கன்னா 700 பிக்சல்ல 50% இருந்தா போதும் அப்படின்னா எஸ், அது 350 பிக்சல் தான் இருக்கும். ஸோ ரிமைனிங் 350 வந்து கவர் ஆகாது. ஸோ தட்ஸ் வை வேல்யூ வந்து ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ண பிக்சலும், அதுக்கப்புறம் அதை டிவைட் பண்ண பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதை வந்து ஒரு 1000, ஸோ 1000 கொடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து 100ன்னு கொடுத்தா மட்டும் போதும், நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது அரேஞ்ச் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஸோ இது எனக்கு வேணும், நான் வந்து இன்னொரு மெத்தட் கொண்டு வரணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து இந்த டிவிஷனை வந்து கம்ப்ளீட்டா எடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டா எடுத்துறேன். ஸோ கண்ட்ரோல் ஸ்லாஷ், ஓகே, கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்தா கமெண்ட் பண்ண முடியும். ஸோ இங்க இருக்கா? ஸோ இந்த ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா உங்களால வந்து கமெண்ட் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் அன்கமெண்ட் பண்ண மறுபடியும் அதே மெத்தட் கண்ட்ரோல் ஸ்லாஷ். நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட், HTML சொல்லி தனித்தனியாக வந்து கமெண்ட் பண்ற மெத்தட் லேர்ன் பண்ண தேவையில்லை. ஸோ மொத்தமா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுங்க, நமக்கு வந்து கமெண்ட் ஆகிடும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ நவ்
இதை நான் கமெண்ட் பண்ணிட்டு நான் வெப் பேஜ் பார்த்தேன் அப்படின்னா எதுவுமே இருக்காது. நம்மளால சிஎஸ்எஸ்லயும் வந்து பண்ணா இமேஜ் ஆட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா பாடி டேக செலக்ட் பண்றேன், பேக்ரவுண்ட் கலர் ப்ரௌன் கலர் வந்து பண்ண தரேன். ஸோ இப்போ வந்து பண்ணா பாடி டேக் என்டையர் வந்து பண்ணா ப்ரௌன் கலர். இப்போ இந்த பாடி டேக்ல பேக்ரவுண்ட் கலரோட சேர்த்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பண்ண ஆட் பண்ண முடியும். அந்த இமேஜ் வந்து பண்ணா URL. ஸோ URL அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். ஸோ அந்த ரிசோர்ஸோட லொகேஷன் வந்து பண்ண என்ன இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இமேஜோட அட்ரஸை அப்படியே காப்பி பண்ணி என்டையர் பாடி டேக், இப்போ என்டையர் பாடி டேக் வந்து பண்ணா நமக்கு ப்ரௌன் கலர்ல கவர் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த என்டையர் பாடி டேக்கையும் நான் வந்து பண்ணா இந்த இமேஜ் மூலியமா கவர் பண்றேன். எஸ், ஸோ கவர் பண்ண அப்படின்னா எனக்கு இமேஜ் வந்து பண்ணா இவ்வளோ பெருசா வந்து பண்ணா இருக்கு. அப்போ இதை வந்து பண்ணா எப்படி நான் வந்து கரெக்டா வந்து பண்ணா கவர் பண்ண முடியும். நான் 100% வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து பண்ண இந்த இமேஜை எப்படி நான் வந்து பண்ணா என் பாடி டேக்கு தெரியிற அளவுக்கு மட்டும் கவர் பண்ண முடியும். எஸ், ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த மெத்தட்ஸ் வந்து பண்ண யூஸ் பண்றோம். இந்த 2 ப்ராப்ளம் வரும். ஒன்னு இமேஜ் பெருசா இருக்கும், இன்னொன்று சின்னதா இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் சைஸ் கவர். ஓகே, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ அந்த பேக்ரவுண்டோட சைஸ் வந்து பண்ணா கரெக்டா பாடி டேகை கவர் பண்ற மாதிரி வந்து பண்ணா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை வந்து பண்ண முடிஞ்சது. இந்த மெத்தட் வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் இமேஜ் ஓவர் சைஸா இருந்தா இப்போ பாடி டேக் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம வந்து பண்ண கவர் பண்ணியிருக்கு. ஸோ now ஒருவேளை இமேஜ் சின்னதா இருந்தா ஸோ வேற இமேஜ் வந்து பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம். எக்ஸாம்பிள், ஸோ இந்த இமேஜ் வந்து பண்ண எடுக்கலாம். ஓகே, இந்த இமேஜ் வந்து பண்ண எடுக்கலாம். ரைட் கிளிக் பண்றேன், காப்பி இமேஜ் அட்ரஸ். ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், இதோட சைஸ் வந்து பண்ண எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம கவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை ரிமூவ் பண்ணிட்டு பார்ப்போம். எஸ், இதான் வந்து பண்ண ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் இமேஜோட ப்ராப்பர்ட்டி வந்து பண்ணா டிஃபால்ட்டாகவே பெருசா இருந்துச்சு. நம்ம கவர் கொடுத்து வந்து பண்ணா அதை ரெக்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் என்ன, இங்க கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பண்ணா பாடி டேகை கவர் பண்ணும். ஸோ ஒரு இமேஜ்னால பண்ண முடியாத என்ன பண்ணுது அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணி அது வந்து பண்ண ஆட்டோமேட்டிக்கா பண்ணுது. அப்போ அந்த டூப்ளிகேட் பண்றதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்ரவுண்ட் ரிப்பீட். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பண்ணா ரிப்பீட் ஆக. ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பண்ணா ரிப்பீட்டை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி யூஸ் பண்ண பேக்ரவுண்ட் சைஸ் வந்து பண்ணா கவர் வந்து பண்ண கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ரிப்பீட்டும் ஆகாது, அட் த சேம் டைம் வந்து பண்ணா அந்த என்டையர் இமேஜும் நமக்கு வந்து பண்ண கவர் ஆகுது. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பாடி டேக்லையும் கொடுக்கலாம், டிவிஷன் டேக்லையும் வந்து பண்ணா கவர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் வந்து பண்ணா எய்தர் நம்ம வந்து பண்ணா HTML மூலியமாகவும் ஆட் பண்ணி கொண்டு வர முடியும், அப்படி இல்லைன்னா CSS மூலியமா ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி மூலியமா நம்மளால ஆட் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்ன மாதிரி தேவைங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ பாடி டேக்ல தேவையா, இல்லை பாடி டேக் அப்படியே வச்சுட்டு அதுக்குள்ள டிவிஷனுக்குள்ள வந்து பண்ண தேவையா, ஏன்னா மல்டிபிள் டிவிஷன் வரும், மல்டிபிள் இமேஜ் வந்து பண்ண வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதில் ஒர்க் பண்ண போறோம். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதை தாண்டியும் நிறைய வந்து பண்ணா சின்ன சின்ன ஸ்டைல்ஸ் வந்து பண்ணா இருக்கும். அது எல்லாமே வந்து பண்ணா அப்கமிங் சீரீஸ் வந்து பண்ணா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ HTML பொறுத்த வரைக்கும் சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டா அந்த வெப்சைட்ல என்ன தேவை, ஸோ அந்த டேக் வந்து பண்ணா லேர்ன் பண்ணுங்க. ஸோ நீங்க உட்காந்து வந்து பண்ணா ஃபுல்லா வந்து பண்ணா டேக் வந்து பண்ணா மெமரைஸ் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அவுட்புட் வந்து பண்ணா கிரியேட் பண்ணுங்க. நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, பட் இந்த வீடியோஸ்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். எதுவுமே வந்து பண்ணா நம்ம ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணல, பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பண்ணா ஒரு அவுட்புட்டை நம்ம வந்து பண்ண கொண்டு வரோம். ஸோ தட்ஸ் வை அந்த நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களால திங்க் பண்ணி அதை சர்ச் பண்ணிக்க முடியும். எஸ், ஸோ சிம்பிள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து பண்ணா மீட் பண்ணலாம். ஸோ கண்டினியூஸ் வந்து பண்ண வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ற அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வந்து பண்ணா கீழே லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அது வந்து பண்ணா ஜாயின் பண்ணுங்க. நம்ம வந்து பண்ணா அங்கேயும் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி லேர்னிங். பை பை.